Hi friends, நான் Varadharaja. Welcome to my channel Wisdom Vibes. ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18, 19, 20 வயசில் இருக்க கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், அப்புறம் நாகர்கோட்டி அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட் பவுலரு, அதே மாதிரி ரிங்கு சிங் அப்படின்ற ஒரு பிளேயரு, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயே இடம் பெற்ற ஒரு மிகப்பெரிய பிளேயர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா. ஸோ குறிப்பாக பிருத்வி ஷாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரை எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நம்ம தலைவர் சச்சின் டெண்டுல்கரே வந்து ஒரு பிராக்டிசிங் செக்ஷன் போது பிருத்வி ஷாவோட பேட்டிங் வந்து பார்த்துருக்காங்க. சின்ன வயசுல பிருத்வி ஷாவோட பேட்டிங் பார்த்துட்டு டைரக்டா அவர் வந்து பிருத்வி ஷா கிட்ட போய் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் உன்கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்க போறேன். என்ன அட்வைஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கோச் வந்து உன்னுடைய பேட்டிங் ஸ்டைலை வந்து மாத்தணும், உன்னுடைய ஹேண்ட் கிரிப் சரியில்லை, நீ வந்து இப்படி ஷாட் அடிக்க கூடாது, இப்படி ஷாட் அடிக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் சொன்னாங்கன்னா அந்த கோச்சுக்கு வந்து என்னுடைய நம்பர் குத்து என்கிட்ட வந்து பேச சொல்லு. ஏன்னா உன்னுடைய பேட்டிங் டெக்னிக்கை மாத்தவே கூடாது, நீ இப்படிதான் விளையாடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, த காட் ஆஃப் கிரிக்கெட் ஹிம்செல்ஃப் அவரே வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கமெண்ட் வந்து பிருத்வி ஷாக்கு சொல்லியிருக்காருன்னா அவருடைய பேட்டிங் டெக்னிக் எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோல எக்ஸாக்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லப்படுற பிருத்வி ஷாவோட கதையை தான் பார்க்க போறோம். ஸோ அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை தான் பார்க்க போறோம். ஸோ அவருடைய லைஃபை வந்து என்டையரா அவர் கூட டிராவல் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? ஸோ நம்ம கதையோட ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 9th நவம்பர் 1999 விரார் மகாராஷ்டிரா அப்படின்ற இடத்துல பங்கஜ் சிங் அப்படின்றவருக்கு வந்து ஒரு அழகான ஆண் குழந்தை வந்து பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் தான் பிருத்வி ஷா அவர் வைக்கிறாரு. ஸோ அவருடைய சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய கிரிக்கெட் பிளேயர், அதே மாதிரி ரொம்ப பெரிய கிரிக்கெட் ஃபேன். அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் ஆஃப் கிரிக்கெட் வந்து விளையாடல, பட் ஆனால் கல்லி கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பயங்கரமா விளையாடி இருக்காரு. ஸோ கிரிக்கெட் அப்படின்ற ஒரு கிரேஸ் அப்படின்றது வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ அதே கிரேஸ் வந்து அவருடைய பையன் கிட்டையும் அவர் வந்து பார்த்தாரு. எந்த அளவுக்கு கிரேஸ் பார்த்தாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 வயசுல இருந்தே அவர் வந்து பிளாஸ்டிக் பேட்டை வச்சு ஓங்கி பால் அடிச்சிட்டு இருப்பாராம். அதே மாதிரி அவர் வந்து பிளாஸ்டிக் பேட்ல தான் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாராம். ஸோ இவருடைய லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்தது. அவங்க அப்பாவும் அம்மாவும் இவரை வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க 2 பேருக்கும் இவர் வந்து ஒரே குழந்தை தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது 4 வயசு ஆகும்போது இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன குழந்தை தான் 4 வயசு. அந்த 4 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து இறந்து போன துக்கம் வந்து ரொம்ப அதிகமா பாதிச்சது பிருத்வி ஷாவை. அப்பதான் அவங்க அப்பா வந்து டிசைட் பண்ண விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, பட் நான் வந்து இவனுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் இவன் கூடயே இருப்பேன். ஸோ இவன் என்னெல்லாம் பண்ணணும் ஆசைப்படுறானோ அதுக்கு எல்லாமே நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாரு. ஸோ முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே இவர் வந்து கிரிக்கெட் ரொம்ப கிரேஸ்ன்றதுனால இவர் வந்து ஒரு கிரிக்கெட் அகாடமியில சேர்க்கணும். கிரிக்கெட் அகாடமியில சேர்க்கறது மட்டுமே கிடையாது, சின்ன வயசுல இருந்து நான் வந்து இவனுக்கு கிரிக்கெட் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து நிறைய விளையாடுவாராம் பிருத்வி ஷா கூட. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, டைம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது அவங்க அப்பா கிட்ட. ஸோ என்ன பண்ணாருன்னா, அவருடைய பிசினஸை வந்து டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாராம். க்ளோஸ் பண்ணிட்டு அவர் வந்து பார்ட் டைமா ஒரு வேலைக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்காக பார்ட் டைமா போக ஆரம்பிச்சாருன்னா, சின்ன வயசுல இவர் வந்து கிரிக்கெட் அகாடமியில போய் கிரிக்கெட் விளையாடுவாராம். கிரிக்கெட் விளையாடி முடிச்சுட்டு சாயந்தரமா என்ன பண்ணிருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து இவர் கூட போலிங் போட்டு பிருத்வி ஷாவை பேட்டிங் பண்ண வச்சு இவர் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாராம். ஸோ இந்த அளவுக்கு வந்து அப்பா வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் பாருங்க. ஸோ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து சொன்ன விஷயம் ஒண்ணுதான், நீ கிரிக்கெட்ல வந்து பெரிய ஆளா வருவ, அதுல சந்தேகமே கிடையாது, பட் ஆனா வாழ்க்கையில நீ பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னா ஒரு நல்ல படிப்பும் உனக்கு தேவை, படிப்பு கரெக்டா நீ கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாரு. பிருத்வி ஷாவும் வந்து ரொம்ப சைலண்டான கிட், ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. சோ அவருடைய ஸ்கூலிங் எங்க படிச்சாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏவிஎஸ் வித்யா மந்திர் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல படிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து வேற ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. அந்த ஸ்கூல் வந்து ரிஸ்வி ஸ்பிரிங்ஃபீல்ட் ஹை ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. அங்கேயுமே வந்து அவருடைய ஸ்கூலிங் முடிச்சாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் வந்து ஒரு காலேஜும் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. அந்த காலேஜ் எங்கன்னா ரிஸ்வி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்து அவர் டிகிரியும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்காங்க. இப்போ கரண்டா அவர் படிச்சுட்டு தான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. ஸோ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு 10 வயசு இருக்கும்போதே அவருடைய நேம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவருடைய பேட்டிங் டெக்னிக் ஆகட்டும் சரி, மும்பையில் இருக்காரு, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவருடைய அடிக்கிற ரன்ஸ் எல்லாமே பயங்கரமா அடிச்சோன்னு 11 வயசுலேயே அவருக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குது. ஸ்பான்சர்ஷிப் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயிலில் வந்து அவருக்கு வந்து மாதம் 60,000 ரூபா அப்படின்ற ஸ்பான்சர்ஷிப் வந்து கிடைக்குது. ஸோ அந்த ஸ்பான்சர்ஷிப் வந்து அவருடைய கிரிக்கெட்டிங் கரியரை பயங்கரமாக பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
ஏப்ரல் 2012 அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆஃபர் ஒன்று கிடைக்குது. எதனால எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மான்செஸ்டர்ல இருக்க ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலோட பேர் வந்து சேடல் ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேடல் ஹை ஸ்கூல் மான்செஸ்டர் இங்கிலாந்துலேருந்து இவர் வந்து பிருத்வி ஷாவை பை 2012 வந்து விளையாட கூப்பிடுறாங்க. 2 மாசம் வந்து விளையாட கூப்பிடுறாங்க. ஸோ அந்த 2 மாசம் விளையாடுறதுல வந்து இவர் எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல 1446 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து களம் இறங்கினா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து பார்த்தீங்கன்னா 140 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சோ இங்கிலாந்துலயுமே வந்து பயங்கரமா ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. சோ பிருத்வி ஷாவோட நேமே வந்து எப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்தியால, நூக் அண்ட் கார்னர்ல வந்து இந்தியாவில் வந்து ஃபேமஸ் ஆனது வந்து ஒரு மேட்ச்ல தான். சோ அந்த ஒரு மேட்ச் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து 11 வயசு இருக்கும்போது 330 பால்ல கிட்டத்தட்ட 546 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு என்டையர் டே விளையாடி அவர் வந்து 546 ரன் அடிச்ச உடனே அவருடைய நேம் வந்து நூக் அண்ட் கார்னர்ல வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஸ்கூல் டோர்னமெண்ட்ல, அதாவது ஹாரிஸ் ஷீல்டு டோர்னமெண்ட் வந்து ரொம்ப பெரிய டோர்னமெண்ட் மும்பைல. ஸோ ஹாரிஸ் ஷீல்டு டோர்னமெண்ட்ல வந்து அவருடைய ஸ்கூல் டீமுக்கு வந்து இவர் கேப்டன்சியும் பண்ணியிருக்காரு. ஸோ கேப்டன்சி பண்ணதுல வந்து 2 கப் வந்து தொடர்ந்து வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 3வது கப் இவரால் விளையாட முடியாது. ஏன்னா ஹாரிஸ் ஷீல்டு டோர்னமெண்டோட ரூல்ஸே அப்படிதான், ஒரு பிளேயர் 2 கப் விளையாடிட்டாருன்னா 3வது வாட்டி வந்து அந்த டீமுக்கு வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஸ்கூல் டீம் வந்து வின் பண்ணல. ஏன்னா இவர் இருந்த வரைக்கும் இவர் அடிச்ச ரன்ல வந்து வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு எம்ஐஜி கிரிக்கெட் கிளப் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கிளப்ல வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த எம்ஐஜி கிரிக்கெட் கிளப்ல இவரை விளையாட வைக்கிறதுக்கு யாரை ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ சச்சின் டெண்டுல்கரோட பையன் இருக்கார் இல்லைங்களா, அர்ஜுன் டெண்டுல்கர், அவருமே வந்து எம்ஐஜி கிரிக்கெட் கிளப் தான் விளையாடி இருக்காரு. ஸோ 2 பேருமே இப்போ அங்கதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்காங்க. ஸோ இவருடைய வாழ்க்கை அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே பயங்கரமான ஒரு ஃபேம் வந்துடுச்சு. சின்ன வயசுலேயே வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. ஸோ மற்றவர்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்த இடத்துல வந்து இவர் வந்து ஈஸியா வந்துட்டாருன்னா இந்த மாதிரி அவருடைய கேம் மூலமா தான் வந்தாரு. அவருடைய கேம்ல மட்டும் ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணாரு, அவருடைய ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாரு. அவர் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எந்த ஒரு வேற விஷயத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லையே. அவர் வந்து தெரிஞ்ச விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மட்டும் தான் விளையாடணும், இதுல தான் என்னோட கேரியரை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே ஃபோக்கஸ்டா இருந்தனால அவரை வந்து இந்தியன் அண்டர் 19 டீம்லயும் வந்து செலக்ட் பண்றாங்க. இந்தியன் அண்டர் 19 டீம்ல வந்து செலக்ட் பண்ணி அவரை தான் கேப்டனா வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இந்தியன் அண்டர் 19 டீம் வேர்ல்டு கப்ல வந்து போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, வேர்ல்டு கப்லயும் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இந்தியன் அண்டர் 19 வேர்ல்டு கப்லயும் வந்து டாப் ஸ்கோரரா யார் இருந்திருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிருத்வி ஷா தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான அச்சீவ்மெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், அதாவது அவருடைய பேட்டிங் ஐடல் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கருக்கு ஈக்குவலண்ட் ஆன ஒரு விஷயம் வந்து பிருத்வி ஷா பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பை ஜனவரி 2017 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ, அதாவது ரஞ்சி டிராஃபி செமிஃபைனல்ல வந்து மகாராஷ்டிரா டீமுக்காக பிருத்வி ஷா வந்து களமிறங்குகிறார். ஸோ மகாராஷ்டிரால வந்து அந்த மேட்ச்ல வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ சச்சின் டெண்டுல்கருக்கு அப்புறம் ரஞ்சி டிராஃபி அண்ட் திலீப் டிராஃபி 2 டிராஃபிலையுமே வந்து டெபியூ மேட்ச்ல செஞ்சுரி அடிச்ச ஒரே பிளேயர் இந்தியாவில் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா பிருத்வி ஷா. ஸோ இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வந்து சொல்ற விஷயம் என்னன்னா ஹி இஸ் த நெக்ஸ்ட் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவருடைய லைஃபே வந்து டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. பை 4th அக்டோபர் 2018 வந்து என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல இவருக்கு வந்து ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் கொடுக்குறாங்க. ஸோ அவருடைய டெஸ்ட் டெபியூவும் வந்து ஆகுது. ஸோ டெஸ்ட் மேட்ச்லயும் வந்து என்ன பண்றாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய டெபியூ மேட்ச்ல செஞ்சுரி அடிக்கிறாரு. செஞ்சுரி 134 ரன்ஸ் அடிக்கிறாரு. ஸோ இவர் வந்து பண்ண விஷயங்கள் எல்லாமே என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து சான்சஸ் கொடுக்கப்பட்டது. பட் ஆனா அந்த சான்சஸ் எல்லாமே ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இவருடைய டெபியூ மேட்ச் எல்லா மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து இவர் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து டீமுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பிளஸ் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் ரொம்ப பிரைட்டா இருக்கு. பிருத்வி ஷா, சுப்மன் கில் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ஸோ சைமல்டேனியஸாக இவருடைய ஐபிஎல் கேரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் டெல்லி டேர் டெவில்ஸ் கூட விளையாடிட்டு இருக்காரு. ஸோ டெல்லி டேர் டெவில்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல கூட பயங்கரமாக சில மேட்சஸ்ல ரன் அடிச்சாரு, ஒரு செஞ்சுரியும் கூட அடிச்சாரு, சூப்பராக வந்து கலக்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்மளுடைய பிருத்வி ஷாவோட லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரே ஒரு கோல் எடுத்துக்கோங்க, அந்த கோலுக்கு நீங்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, அந்த கோலில் கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணியே ஆவீங்க. ஸோ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே வச்சுக்காதீங்க. காசு வரும், பணம் வரும், எல்லாமே இருக்கும். பட் ஆனா உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அந்த கோல் மேல தான் இருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நீங்க ஈஸியா சக்சஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு வந்து பிருத்வி ஷாவோட லைஃப் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஸோ போக போக பிருத்வி ஷாவோட
சூப்பரான இன்னிங்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. பிளஸ் பிருத்வி ஷோவோட லைஃப்ல இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், என்னுடைய சேனலுடைய பேரு விஸ்டம் வைப். மறக்காம அழுத்திடுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைபர். ஸோ மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். Until then, it's me, Varadharaja, signing off. Thank you. Bye.